வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சும்மாவே இவனுங்க பயங்கரமா ஆடுவானுங்க. ஸ்ட்ரென்த் வேற ரொம்ப ஜாஸ்தி. இப்ப இந்த வீடு அவங்களுக்கு தானே உறுதி ஆயிடுச்சு. என்ன பண்றானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பெரியப்பா ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு. இத பாக்குற பல்லவன் அங்க பாருங்கன்னு சொல்ல, கார் கண்ணாடிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கவரு ஏதோ காருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க அவரோட மொத்த உருவமும் தெரிஞ்சிருது. வர்றாரு நடேசன், மற்றவங்களும் வர்றாங்க. அண்ணன் எங்க நொண்ணன் வந்த அப்படின்னு அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு ஆடு தானா வந்து சிக்கிடுச்சு. டேய் பாட்டை போடுறா அப்படின்னு நடேசன் சொல்ல பாட்டை போடுறாரு சோழன். டேய் ஆடுறா அப்படின்னு நடேசன் அவங்க அண்ணனை ஒரு சுத்தி விடுறாரு. அவரு ஏய் ஏய் ஏய்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐயனார் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அவரை சுத்தி ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருக்க சேரன் எதுக்கு போதும் விடுங்களேன்ற மாதிரி பார்க்க, நிலாவும் சிரிப்போம் சரி வேண்டாமேன்ற மாதிரியும் பாக்குறாங்க. எல்லாரும் அவரை கிச்சு கிச்சு மூட்டுறதும் கைய காலை பிடிச்சி இழுக்கிறதுமா ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவரு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இருக்காரு. பெரியப்பா, இனிமே இது எங்க வீடு, எங்க 4 பேர்த்து பேரையும் தான் போர் அடிச்சு இந்த வீட்டுல மாட்ட போறோம். என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, அப்படிங்கிறாரு நடேசன். இந்த வீட்டை நாங்க இவ்வளவு ரசிப்போம்னு நாங்களே நினைக்கல. அப்படி இருந்தோம் எங்களை ரசிக்க வச்சீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க பெரியப்பா, அங்க நிக்கிறீங்க அப்படின்னு சோழனும் அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. டேய் போங்கடா அப்படிங்கிற பெரியப்பா உருண்டு ஓடாத குறையா ஓடிக்கிட்டு இருக்காரு. போடா போடா போடா, அப்படியே போய் வேற எதையாவது ஆட்டையை போட ட்ரை பண்ணுங்க அண்ணனும் தங்கச்சியும் அப்படிங்கிறாரு நடேசன். குடுகுடுன்னு கோலி குண்டு மாதிரி உருண்டு வந்த நீரியான பெரியப்பா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தது ஓகே சேஃப் ஆயிட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்புறாரு. டேய் குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? இருக்குடா உங்களுக்கு, என் தங்கச்சி மட்டும் பார்க்கட்டும் பேயாட்டம் ஆடிடுவா அப்படின்னு நீரியான பெரியப்பா சொல்ல, டேய் அந்த கல்லேட்ரா அப்படிங்கிறாரு கட்டபாஸ் நடேசன். அவரு மறுபடியும் வேகமா குடுகுடுன்னு போயிட, ஆளை பாரு வந்துட்டான் எவன் சொத்தையாவது ஆட்டைய போடுறதுக்குன்னு அப்படிங்கிறவரு பீடி எடுத்துட்டு அந்த பக்கம் நகர்றாரு. இன்னும் பாட்டு ஓடிட்டு இருக்க, சோழன் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் கொஞ்சம் அமைதி ஆகுங்கிறாங்க நிலா. பாண்டி பல்லவன்லாம் நின்னுட முடியலையே, நிக்க சொன்னாலும் என் கால் நிக்க மாட்டேங்குதுங்க, மூமெண்ட்லயே தான் இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு முன்னையும் பின்னையுமா ஆடிக்கிட்டே இருக்காரு சோழன். அண்ணே போதுனே நிறுத்துனே, ரொம்ப ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதேங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன். பாண்டி ஒரு முறை முறைச்சிட்டு இப்ப நிக்கும் பாரு அப்படிங்கிற பாண்டி பல்லவா அப்படின்னு ஜாட காட்டுறாரு. பல்லவன் பாட்டை நிறுத்திட அப்படியே அந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கிறாரு சோழன். என்ன நின்னுடுச்சான்னு பாண்டி கேட்க, உனக்கு பொறாமடா அப்படின்னு சோழன் சொல்ல, யாரு எனக்கான்னு கேட்கிறாரு பாண்டி. ஆமாண்டா அப்படின்னு சோழன் சண்டைக்கு ஆரம்பிக்க, சரி சரி போதும் அப்படிங்கிறாங்க நிலா. நல்லா கேட்டுக்க, இன்னைக்கு போகி, வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட்டு இனி இந்த வீட்டை அரண்மனை மாதிரி மாத்துறோம் என்ன அப்படின்னு சோழன் கேட்க, சேரன் ரொம்ப சந்தோஷமா சரின்னு தலையாடுறாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இதே சந்தோஷத்தோட நாளைக்கு பொங்கலுக்கு என்ன பிளான்னு சொல்லுங்கன்றாங்க நிலா. ஏங்க பொங்கலுக்கு என்னங்க பிளானு? பொங்கல் அன்னைக்கு லீவு, நல்லா தூங்கலாம், கடைக்கு போய் பொங்கல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் நல்லா தூங்குவோம், அவ்வளவுதாங்கிறாரு சோழன். ஏங்க பொங்கல் அதுவுமா பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்குவேன்னு சொல்றீங்க, பொங்கல்லாம் கொண்டாட மாட்டீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க, நாங்க அதெல்லாம் பெருசா கொண்டாடினது இல்லப்பா அப்படிங்கிறாரு சேரன். அப்ப நாம இந்த வருஷம் கொண்டாடலாமா அப்படின்னு நிலா கேட்க, ஓகே வீட்டுல ஒரு ஜாலியான சம்பவம் பண்ணிடலான்னு யோசிக்கிற சோழன், ஓகே கொண்டாடிடலாங்கிறாரு. அவர் உடனே சப்போர்ட் பண்ணதுல நிலாவும் சந்தோஷமா அவரை பாக்குறாங்க. அடுத்து பாண்டிய பார்க்க அவரும் ஓகேன்னு தலையாடுறாரு. அண்ணி ஆமா நீ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொங்கல் கொண்டாடி வேஷ்டி எல்லாம் கட்டி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நாமளும் அதே மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, சரின்னு தலையாடுறாங்க நிலா சிரிப்போட. ஏங்க பொங்கல் கொண்டாடுறதுன்னா எப்படிங்க கொண்டாடுறது அப்படின்னு பெரிய சந்தேகத்தை எழுப்புறாரு சோழன். என்ன கேள்வி இது, பொங்கல் வச்சுதான் பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, இல்லங்க அதுக்கு நிறைய பொருள் வேணும் இல்லைங்க, அதாங்க கேட்டேங்கிறாரு சோழன். ஏண்டா தெருவை தாண்டினா எல்லாமே வித்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாண்டான்னு பாண்டி சொல்ல, சரி நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு நைஸா அந்த பொறுப்பை பாண்டி தலையில கட்டிடுறாரு சோழன். இவங்கிட்ட போய் நம்ம சொல்ல வந்தோம் பாரு, இப்ப நமக்கே ஆப்படிக்கிறான், தேவையா இது, பேசாம வாய மூடிட்டு இருந்திருக்கலாங்கிற மாதிரி பாண்டி பார்த்துட்டு இருக்காரு. சரிங்க ஏங்க பொங்கலுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேக்குறாரு சோழன். ஏதோ வாங்கிட்டு வர்ற மாதிரி பொங்க பானை, கரும்பு, அப்புறம் அடுப்பு,
வாசல்ல பெரிய பெரிய கோலம் போடணும் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டே போக, ஓ இவ்வளோலாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்டுட்டு இருக்காரு. பாண்டி பல்லவன்னு எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயும் பொங்கல் கொண்டாட போறோம், இந்த பொண்ணு எவ்வளவு பொறுப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு இதுக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். ஓகேங்க ஓகேங்க, அப்போ ஒரு ஹாஃப் டே பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க ஹாஃப் டே ஆயிடும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அப்ப நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு ஆசையும் ஆர்வமா கேட்கிறாரு சோழன். 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சோழன் கேட்க, இதுல என்ன இருக்குன்ற மாதிரி பாக்குற நிலா, போலாங்கன்றாங்க. சோழனுக்கு பொங்கலும் தீபாவளியும் ஒன்னா சேர்ந்து வந்து அவர் முன்னாடி படம் காட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மனசெல்லாம் மகிழ்ச்சியில பொங்கிட்டு இருக்கு. சோழன் சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்க சேரன் பக்கம் திரும்புற நிலா, அண்ணே நாளைக்கு நம்ம வீட்டுல பொங்கல் கொண்டாடுறோம், வீடு முழுக்க கிளீன் பண்ணி நல்லா பெரிய கோலம் போட்டு சூரியன் வரும்போது பொங்கல் வச்சு பயங்கரமா கொண்டாட போறோம், என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நிலா. இவ்வளோ எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அது அருமையா தானே இருக்கும், எப்படி பயங்கரமா இருக்கும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்தா வாங்க ஒரு ஹைஃபை பண்ணிடலாம் பாங்கிறாரு சேரன். பாண்டியும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, இப்பவே சொல்லிட்டேன் நாளைக்கு யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே பல்லவனோட மொபைல்ல மெசேஜ் சவுண்ட் வருது, நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ எனக்கு கடை திறக்கணுமேங்கிறாரு பாண்டி. ஏய் அப்படின்னு சோழன் ஏதோ சொல்லிட்டு இருக்க, பொங்கல் அன்னைக்கு என்ன கடை, எல்லாம் லீவ் விடுங்க அப்படின்னு நிலா சொல்லிட, சரிங்கன்றாரு பாண்டி. பல்லவா போனை வையே, 2 நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல தேவையான பொருளெல்லாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம், அண்ணே கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாப்பா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்க, அதுக்குள்ள நாங்கள் இங்கே சின்ன சின்ன வேலை இருக்கிறத ஓரளவுக்கு முடிச்சு வச்சிடுறோங்கிறாரு சேரன். சரிங்கன்னுங்கிற நிலா. சோழன் போலாமான்னு திரும்புறாங்க. என்னங்க கேள்வி, நான் எப்பவுமே ரெடியா தாங்க இருக்கேன், போய் சாவி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் குடுக்குடுன்னு உள்ளரோட, வேற ஏதாச்சும் வேணுமான்னு நிலா கேக்குறாங்க. இல்லப்பா போதும், தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு சேரன். பாண்டி ஒர்க் ஷாப்ல உட்காந்து ஒரு வண்டியோட ஃப்ரண்ட் வீல கழட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ இன்னொரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க சேர்ல வானதி உட்கார்ந்து இருக்காங்க. வானதியும் என்ன மாதிரி ஒரு திண்ணி பண்டாருந்தாங்கிறத நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதையோ சாப்பிட்டுக்கிட்டே, பாண்டி பொங்கலுக்கு எனக்கு என்ன வாங்கி தருவேன்னு கேக்குறாங்க. பாண்டி என்ன கேக்குறன்ற மாதிரி அதிர்ச்சியா பார்க்க, கண்ணன் ப்ரோவும் பாண்டியை பாக்குறாரு. மாட்டினடா நீ மவனே அப்படின்றது அவர் பார்வையில தெளிவா தெரியுது. என்ன பாக்குற, பொங்கலுக்கு எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு வானதி கேட்க, பொங்கப்பானை வாங்கி தருவா அப்படின்னு பாண்டி கேட்க, கெக்க விக்கன்னு சிரிக்கிறாரு கண்ணன் ப்ரோ. என்ன ஓகேவான்னு பாண்டி கேட்க, என்ன பாண்டிங்கிறாங்க வானதி. என்ன அதுவும் வேணாமா, சரி அப்ப கரும்பு நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க வானதி பயங்கரமா கடுப்பாகிட்டு இருக்காங்க. அவங்க முறைக்கிறத பார்த்துட்டு, ஓ அதுவும் வேண்டாம், சரி அப்புறம் இந்த மஞ்சள் குத்து இருக்குமே அது வாங்கி தரவா அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி சாப்பிட்ற நிறுத்திட்டு பயங்கரமா முறைக்கிறாங்க. கண்ணன் ப்ரோ சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. வானதி முறைச்சிட்டே இருக்கதை பார்த்துட்டு, ஓஹோ அதுவும் வேணாமா, ஏண்டா அப்புறம் பொங்கலுக்கு என்னதான் வேணும், என்ன தேவை அப்படின்னு கண்ணன் ப்ரோ கிட்ட கேட்குறாரு பாண்டி. முந்திரி திராட்சை அரிசி பருப்பு நெய் அப்படின்னு கண்ணன் ப்ரோ ஒரு லிஸ்ட் எடுக்க, இதில் ஏதாவது வேணுமா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. பயங்கரமா முறைச்சிக்கிட்டேன் அக்கால் பண்ற பாத்தியா அப்படின்னு வானதி கேட்க, பின்ன என்னடி பொங்கலுக்கு வேற என்ன வாங்கி தர முடியும், இதெல்லாம் தான் பொங்கலுக்கு தேவையான பொருளுங்க, என்னடா கண்ணான்னு பாண்டி கேட்க, ஆமாண்ணே கரெக்ட்னு அவரும் ஒத்து ஊதுறாரு. சரியான வேஸ்ட் பாண்டி, நீ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு இத்தனை நாளையில எனக்குன்னு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பியா நீ அப்படின்னு வானதி சிடுசிடுக்க, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு பாண்டி. கிஃப்ட் எல்லாம் சொல்லாம வாங்கி கொடுக்கணும், நான் இது வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் நீ வாங்கி கொடுத்தா அதுக்கு பேரு கிஃப்டா அப்படின்னு வானதி அதுக்கும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன், அது உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறாரு பாண்டி. அதெல்லாம் பிடிக்கும், எது வாங்கி கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்கிக்குவேன் தெரியுமா அப்படிங்கிற வானதி. அன்னைக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தியே, அத நான் உன் கண்ணு முன்னாடி எத்தனை தடவை போட்டுட்டு வந்திருப்பேன், மறந்துட்டியான்றாங்க வானதி. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லன்னு சொன்னவங்க இப்பதான் நீ வாங்கி கொடுத்த சுடிதாருங்கிறாங்க. பாண்டி வானதியை பார்க்க, இப்பெல்லாம் என் மேல உனக்கு லவ்வே குறைஞ்சு போச்சு அப்படின்னு வானதி சொல்ல, வேலையை விட்டுவிட்டு, ஏண்டி உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாதான் நான் உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தமா, அப்படிலாம் இல்லை வானதிங்கிறாரு பாண்டி. அப்போ அப்படின்னு வானதி முகத்தை தூக்கி வச்சுக்க ஸ்பேனரை கீழே வச்சுட்டு எழுந்து வர்றாரு பாண்டி. வானதி பக்கத்துல வந்து நின்று, சரி நாளைக்கு உனக்கு என்ன பிளான்னு கேக்குறாரு. ஏன் என்னை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போக போறியா அப்படின்னு வானதி கேட்க, இல்ல எங்க வீட்டுல பொங்கல் வைக்கலாம்னு இருக்கோம், நீயும் வர்றியான்னு பாண்டி கேட்க, படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க வானதி. நிஜமாவா கூப்பிடுற
அப்படின்னு வானதி நம்ப முடியாத ஆச்சரியத்தோட கேட்க, ஆமாங்கிறாரு பாண்டி. நீ வா, நல்லா ஜாலியா இருக்குங்கிறாரு அவரு. நான் வந்துருவேன் பாண்டின்னு மிரட்டலா சொல்றாங்க வானதி. வர்றதுக்கு தாண்டி கூப்பிடுறேன், நீ வா, நாளைக்கு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல வானதிக்கு ஏக சந்தோஷமாயிடுது. சரி, நான் வரேன்னு சொல்ல வாங்குறாரு அவரும். திடீர்னு வானதிக்கு ஏதோ டவுட் வந்துடுது. முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு, தீபாவளியும் இப்படிதான் கொண்டாடினீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, ஆனா தீபாவளியை நைட்ல கொண்டாடணுங்கிறாரு பாண்டி. ஆள் வர வச்சு பலகாரம்லாம் பண்ணோம், பட்டாசு வெடிச்சோம், பயங்கரமா இருந்தது அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி அவர் ஒரு முறை முறைச்சிட்டு, அதுக்கே என்ன கூப்பிடலாங்கிறாங்க. ஐயோ, இப்ப இவளை கூப்பிட்டதுதான் பெரிய தப்பா போச்சோ, பேசாம வாய மூடிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு பாண்டி யோசிக்க, பாவம் பாண்டி உன்னோட நிலைமைங்கிற மாதிரி கண்ணன் ப்ரோ பாக்குறாரு. உன்னையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பாக்குற பாண்டி இந்த பக்கம் வந்துடுறாரு. கண்ணா, அந்த 10க்கு 16 ஸ்பேனர் எடுத்து கொடு அப்படின்னு கேட்க, அண்ணே அங்க பாருண்ணே, அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்கு பாருண்ணே, எடுத்துக்கன்னு சொல்ல, சரி சரி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேனர் எடுத்துட்டு உட்கார்றாரு பாண்டி. அவரு வேலையை பார்க்கலான்னு வந்து உட்கார்ந்தாலும் விடாத வானதி, பொங்கலுக்கு கூப்பிடுறியே, ஏன் தீபாவளி கூப்பிடலன்னு கேட்டேன் அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஐயோ வந்துட்டாலே உயிரெடுக்க அப்படின்னு முனைக்கிறாரு பாண்டி. வானதி பதில் கிடைக்காம நகர மாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க, அப்போ உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது வானதி, நம்ம விஷயம் அப்பதான் உன் வீட்டுல தெரிஞ்சது. நீ வெளியே வந்தாலே உங்க வீட்டுல உன்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நிலைமை அப்படியா இருக்கு, நீ அவங்கள மதிக்கிறதே இல்ல, பாதி நேரம் இங்கேதான் இருக்க, நாளைக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு பாண்டி மனசுல இருக்கத சொல்றாரு. பேச்சு வாக்குல நான் என் வீட்டை மதிக்க மாட்டேன், இங்கேயே தான் இருக்கேன்லாம் சொல்ற அப்படின்னு அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க வானதி. ஏய் அப்படின்னு பாண்டி அழுத்துக்க, பாண்டி அப்படி சொன்னது உண்மைதானேன்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ. ஏதோ இல்லாதத சொன்ன மாதிரி டவுட்டா கேக்குற அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, ஐயோ இதுக்கு ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிட போறான்னு பயப்படுற பாண்டி. ஏய் கம்மன் இருடான்னு கண்ணன் ப்ரோவை மிரட்டுறாரு. ஏய் வானதி, நான் ஜாலியா தாண்டி சொன்னேன், நீ உடனே அதை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன ஜாலி, டக்கு டக்குன்னு கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு மறுபடியும் போய் உட்காடுறாங்க வானதி. ஏய் 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 அப்படிங்கிற பாண்டி, ஐயோ சமாதானப்படுத்தி ஆகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்துல வந்து, நீ எதுக்கு இப்படி டக்கு டக்குன்னு கடுப்பாகிற, ஜாலியா எடுத்துக்கலாம் இல்லைங்கிறாரு. என்ன ஜாலி போ அப்படின்னு அவங்க தட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, இப்ப என்ன கோப்பு கர்ணம் போடுவா சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாண்டி 1 2 3 4 அப்படின்னு தொப்புக்கரணம் போடுறவரு வானதி சிரிக்கிறத பார்த்துட்டு, ஏய் என்ன சிரிச்சிட்டியான்ற மாதிரி பக்கத்துல வர, டேய் போடா அப்படின்னு வானதி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க. கண்ணன் ப்ரோ, வேலைக்கு தான் வந்தேன், ஆனா வெட்டிய இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி நொந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா பாண்டி வானதிய சமாதானம் பண்ணிடுறாரு. வானதி பாக்கெட்ல இருக்க தட்டையில ஒன்னு எடுத்து ஊட்டி விட போக பாண்டி அதை கையில வாங்கிக்கிறாரு. அப்படியே ஒரு பழைய சேர் எடுத்து போட்டு வானதி பக்கத்திலேயே உட்கார்றாரு. வேலை வெட்டி எதுவும் பார்க்காம வானதி கூட பேசிக்கிட்டோ இல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு இருந்தாலோ வானதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப பாண்டி அதை தான் செய்யறாரு. இதெல்லாம் ஒரு சேர் எடுத்து போட்டவரு வானதியோட பேக் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள இருந்து ஸ்நாக்ஸ் ஃபேக்டரியே வெளியே வருது. அப்போ ரோட்ல போறவர் ஒருத்தர் வானதியும் பாண்டியும் உட்கார்ந்து இருக்கத பாக்குறாரு. கொஞ்சம் முன்னாடி போனவரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து மெதுவா நின்னு பாக்குறாரு. பாக்கெட்டா எடுத்து கையில வச்சிருக்க பாண்டி, என்னடி இதெல்லாம் உனக்கா, ஒரு ஊர் சாப்பிடுற அளவுக்கு வச்சிருக்கேடி அப்படின்ற மாதிரி காட்டி கேட்க, கூடு பாண்டி எனக்கு வேணும் கொடு அப்படின்ற மாதிரி வானதி புடுங்கி பேக்ல வச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்காரு. யார் பாக்குறாங்க, சரௌண்டிங்ல என்ன நடக்குது, யார் இருக்காங்கன்னு எதுவும் தெரியாம பாண்டியும் வானதியும் பயங்கரமா விளையாடிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த வண்டி கிளம்பிடுது. சோழனோட கார் ரோட்ல வந்துட்டு இருக்க. நிலா தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு புது மண்பானையில மாவிலையெல்லாம் வரைஞ்சி பூவெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. வண்டிக்குள்ள எல்லா பொருளும் லோட் ஆயிருக்கு. கரும்பு டங்கின்னு நீட்டிட்டு இருந்தது. வண்டி போன வேகத்துல சரிஞ்சு அப்படியே சோழன் மேல ஒரு மோது, நிலா மேல ஒரு மோதுன்னு மோதிட்டு அந்த தோகை சரிஞ்சிருது. ஐயம்மா அப்படின்னு பயந்துடுறாரு சோழன். நிலா திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்க சோழனை திரும்பி பாக்குறாரு. மேல மோதிட்டு இருக்க கரும்பு தொகையை பார்த்துட்டு, கரும்பா ச்சே, நான் கூட யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு நினைச்சேங்க அப்படின்னு பயத்தோட சொல்றாரு. பின்னாடி இருக்காங்கன்னு நினைச்சீங்களா? ஆமா, 2 பேய் பின்னாடி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நிலா கிண்டலா சொல்ல, ஐயோ ஏங்க பேயினெல்லாம் சொல்றீங்க, பயமா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவுக்கு அவரை பார்க்க சிரிப்பா வருது. பயமா இருக்கா? நீங்க எல்லாம் எப்படிதான் ராத்திரியில வண்டி ஓட்டுறீங்களோ அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க நிலா. ஏன் ராத்திரியில வண்டி ஓட்டினா என்னங்கிறாரு சோழன். 12 மணிக்கு பேய் உலாத்துற நேரம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, இவர் பயத்துல நெஞ்சில கைய வச்சிடுறாரு. அந்த நேரத்துல வண்டி ஓட்டுறப்ப பேய் முன்னாடி வந்து நின்றுமா இல்ல வண்டியை தடுத்துருமான்லாம் பயமா இருக்காதா அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க
நீங்க வேறங்க, இந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே எப்படிங்க நான் ராத்திரியில எல்லாம் வண்டி ஓட்டுவேங்கிறாரு சோழன். நிலா சிரிக்க, போங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்றாரு அவரு. பேயெல்லாம் சும்மாங்க, கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பாதீங்கன்றாங்க நிலா. நம்பாதீங்க, நல்லா ஏத்தி விட்டுட்டு அப்புறம் நம்பாதீங்கன்னு வேற சொல்றீங்க. நல்ல ஆளுங்க நீங்க. கொஞ்ச நேரத்துல பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அதை விடுங்க, வேற டாபிக்கை பத்தி பேசலாம் அப்படின்றாங்க நிலா. ஏங்க கொஞ்சம் இருங்க, முதல்ல இந்த கரும்பு தூக்கி ஓரமா போட்டுடலாம் அப்படின்னு அவர் அந்த தோகையை ஒதுக்கி விட, ஆமா எல்லாம் வாங்கிட்டோம்லன்னு கேக்குறாங்க நிலா. அதான் தேடி தேடி வாங்கியிருக்கீங்கல்ல, எல்லாம் வாங்கியிருப்பீங்க அப்படின்றாரு சோழன். டக்குன்னு பேய் பயம் போய் பொங்கல் கொண்டாட்டம் மனசுல வர, நாங்க இப்படிலாம் பொங்கல் கொண்டாடினதே இல்லைங்க, அதுவும் ஒரு சாதாரண நாளா கடந்து போயிருவோங்க. ஆனா இப்ப பாருங்க, பொங்கல் கொண்டாட பானை, கரும்பு, பூவுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தடி சாக்குல சோழன் சிந்து பாடிட, அதுவரையிலும் சிரிப்போட பார்த்துட்டு இருந்த நிலா, ஏன்டா சொல்ல மாட்டே நீ, கேப் கிடைச்சா போதுமே கிடா வெட்டிடுவியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முறைக்கிறாங்க. சோழனும் ஒரு பார்வை பாக்குறாரு, என்ன இந்த பார்வை பாக்குறா, ஆனாலும் ஒன்னும் சொல்லலையே அப்படின்றவரு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு, பரவாயில்லையே இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு ஒரு நிறைவோட காரை ஓட்டிட்டு இருக்காரு. எங்க வீட்டுல தீபாவளி பொங்கல் எல்லாமே கிராண்டா கொண்டாடுவோங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே போனஸ் கிஃப்ட்னு எல்லாமே கொடுப்போம். வீட்டுக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க வருவாங்க. வீடே ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற நிலா, இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கும், ஆனா நான் தான் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாங்க. கொஞ்ச நேரம் யோசனையா உட்கார்ந்து இருக்கவங்க, அவங்க எல்லாம் என்ன மறந்துருப்பாங்கல்ல அப்படின்னு நிலா சோழன் கிட்ட கேட்க, ஏங்க அது எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்க உங்களை மறப்பாங்க அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. இப்படிலாம் ஏதாவது ஒரு ஞாபகம் வந்து நான் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க என்னை பத்தி யோசிப்பாங்களான்னு கூட தெரியல. தப்பு பண்ணினேன் தான், இல்லைன்னு சொல்லல, நான் சொல்றது அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்கிறாங்க நிலா. சோழன் கொஞ்சம் சங்கடத்தோட பார்க்க, இப்ப அவங்க யாரோ நான் யாரோன்னு ஆயிட்டோம் அப்படின்னு நிலா ஃபீல் பண்ணி சொல்ல, ஏங்க நீங்க இப்ப சொல்லுங்க, வண்டியை நேரா திருவண்ணாமலைக்கு விட்டுடுறேன் அப்படிங்கிறாரு சோழன். ஐயையோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிலா கொஞ்சம் பதட்டமா சொல்றாங்க. என்னங்க நீங்க வந்து நிப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவோம், என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு சோழன். சும்மா இருங்க சோழன், நான் இப்படியே இருக்கேன், அவங்க அப்படியே இருக்கட்டும்ங்கிறாங்க நிலா. நானே இப்பதான் வேலையை கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தனியா வேலையை எடுத்து செய்யற லெவலுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன்னு வைங்க, இந்த வீடு தான் வாழ்க்கை, நாங்க தான் உலகம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதுவும் சரிதான் அப்படிங்கிற சோழன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க, கொஞ்சம் முன்னாடி வந்து அவரை பார்த்துட்டு, என்ன நான் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்றீங்கன்றாங்க நிலா. உடனே சோழன் பெருமையா சட்டையை ரெண்டையும் கோத்து பிடிச்சிட்டு, நீங்க சொல்றது செய்யறதுக்கு தானேங்க நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமா சிரிப்போட சொல்றாரு. ஏகப்பட்ட பணிவு ஒரு குரல்ல, இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி சரி அதை விடுங்க, நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன புகழ்ந்துக்கலாம், இப்ப ஏதோ தனியா வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, அப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்படியே ஃப்ரீலான்சிங்கா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு சோழன் கேட்க, பண்ணலாம் சோழன், ஆனா அதுக்கு கான்டாக்ட்ஸ் வேணும். அன்னைக்கு நான் பண்ணதே என் ஃப்ரெண்டு கொடுத்த வேலை தான், எனக்கு பெருசா கிளையன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கால அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாங்க அப்படிங்கிறாரு சோழன். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பணம் போட்டு புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண போறாங்களாம் அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்படின்னு ஆச்சரியமா திரும்பி பாக்குறாரு சோழன். என்ன கூட வர முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க போக வேண்டியதுதானேங்க அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு சோழன். பார்க்கலாம் சோழன், இருக்கிற வேலையை விட்டுட்டு ஃப்ரீலான்சிங் பண்ற அளவுக்குலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல, அதுவும் இல்லாம கொஞ்சம் பயமாவும் இருக்கு, பார்க்கலாங்கிறாங்க நிலா. சரிங்கன்னு தலையாட்டிட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதேதோ பேசிக்கிட்டே கார்ல போய்கிட்டே இருக்காங்க. வானதியோட அப்பா சோஃபால உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மா முரத்துல அரிசியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பாண்டியனையும் வானதியையும் ஒர்க் ஷாப்ல பார்த்தவரு, காமாட்சி அப்படின்னு கூப்பிட்டுட்டு கையில ஒரு பேக்கோடு வர்றாரு. வாண்ணே அண்ணே அப்படின்னு காமாட்சி எழுந்திருக்க, வாங்க மச்சான் அப்படின்னு வானதியோட அப்பாவும் எழுந்து நின்று அவரை வரவேற்கிறாரு. உட்காருன்னு வானதியோட அப்பா சொல்ல, முறத்த ஒரு ஓரமா வச்சுட்டு பக்கத்துல இருக்கான்னு தான் பேரு, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வீட்டுல அண்ணியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க காமாட்சி. அவரும் இந்தான்னு பைய கொடுத்துக்கிட்டு, நல்லா இருக்காமா நல்லா இருக்காங்கிறாரு. உட்காரு மச்சான் அப்படின்னு வானதியோட அப்பா கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துடுறாரு. உட்காருனே அப்படின்னு வானதியோட அம்மாவும் சொல்ல உட்கார்றாரு அவரு. அப்பாடா, ஒரு பிளாஸ்டிக் கவரை புடிச்சிட்டு வராம ஒரு துணி பைய கொண்டு வந்து நீட்டுறாரு இவரு தான். அப்போ வசந்த் ரூம்குள்ள இருந்து வரவரு கை சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டே, என்ன மாமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாரு. என்ன
இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க போல இருக்கு, யாரும் எங்கேயும் வெளியில போகலையான்னு கேட்குறாரு மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், பக்கத்தில் தான் ஒரு பெரிய சவாரி முடிச்சுட்டு வந்தேன், சாப்பிட்ற டைம் இல்லை, அதான் சாப்பிட்டு போலான்னு வீட்டுக்கு வந்தேங்கிறாரு வானதி அப்பா. வானதி அம்மா தண்ணி கொண்டு வந்து குடிக்க, ஓ சரி 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 அப்படின்னு வாங்கி குடிக்கிறாரு அவரு தண்ணியை குடிச்சிட்டு செம்ப திருப்பி கொடுக்க, தா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு வானதியோட அப்பா கேட்க, ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உன் மக ஒரு மெக்கானிக் பையன் கூட பேசிட்டு இருக்கதா சொன்னியே, அவ இன்னும் அவன் கூட சுத்துறத உடலையா அப்படின்னு மச்சான் கேட்க, 3 பேரோட முகமும் இருண்டு போயிடுது. எங்கன்னு அவ சரியான அடங்கா பிடாரியா இருக்கா, பெத்தவங்க பேச்சை எங்க கேக்குறா, காலேஜில் இருக்கிற நேரத்தை விட அந்த மெக்கானிக் பைய கடையில் இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு, அவளை என்ன பண்ணி என்னால அடக்கவே முடியலன்னு அப்படின்னு சலிச்சு முடிச்சுக்கிறாங்க வானதி அம்மா. அவரும் ஒரு பக்கமா பார்த்துட்டு தான் வரேன், அந்த பையன் கூட அவ மெக்கானிக் ஷாப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க மச்சான் சொல்ல, பார்த்துட்டு வந்தியா, பார்த்துட்டு சும்மாவா விட்ட நீ, அப்படியே 4 சாத்தி இழுத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு எழுந்து நின்று கத்துறாரு வசந்த். அதை ஏன்பா இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீயே செஞ்சிருக்க வேண்டியதானே, அதெல்லாம் தான் வானதி கிட்ட நடக்காதுன்னு நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்கு உன்னோட வீரத்தை இவர்கிட்ட காட்டுறமா, ஆனாலும் விட்டு கொடுக்காம இன்னைக்கு இருக்குது அவளுக்குன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. டே இருடா கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம விட்டுட்டு இப்ப வந்த தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு மச்சான் சொல்ல, புசு புசுன்னு மூச்சு விட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு வசந்த். 3 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்கெல்லாம் சொல்லி கேட்காதவ நான் சொல்லி கேட்க போறாளா என்ன அப்படின்னு கரெக்டா கேட்டுடுறாரு. உடனே வானதி அம்மா இப்பதான் புதுசா கேட்குற மாதிரி, ஐயோ 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 அவ எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமாண்ணே, போயும் ஒரு மெக்கானிக் பயலோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு தலையில அடிச்சுக்க, எல்லாரும் என்ன பண்றதுன்னு அமைதியா இருக்காங்க. இப்ப நீ பார்த்துட்டு வந்து சொல்லிட்டல்ல, இனி அடுத்தடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்கன்னு அத்தனை பேரும் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையானே, ஐயோ கடவுளேன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க வானதி அம்மா. உடனே வானதி அப்பா பக்கமா கொஞ்சமா குனிறவரு, ஏமாச்சான் வானதியை உட்கார வச்சு கொஞ்சம் இதமா பேசி பார்க்கலாம் இல்லங்கிறாரு. அதெல்லாம் நான் செய்யலன்னு நினைக்கிறியா நீ, எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அவ நாங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே இல்ல, இதோ பாரு மச்சான் அந்த பையன் கூட எங்களை மதிச்சு நடந்துக்கிறான், ஆனா நாங்க பெத்தது இருக்கு பாரு எங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு வானதி அப்பா சொல்லிட்டு இருக்க, ஒரு கையில செம்பும் இன்னொரு கை இடுப்புலையுமா வச்சுட்டு அழாத குறையா நின்னுட்டு இருக்காங்க வானதி அம்மா. மச்சான் காமாட்சி உங்க 2 பேருக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, என்ன சொல்லுங்கிற மாதிரி எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. பையன் நல்லவனா தெரியறானா, அவனுக்கே வானதியை கட்டி வச்சிடலாம்ல அப்படின்னு அவர் கேட்க, வசந்த் பயங்கரமா முறைக்கிறாரு. வானதியோட அப்பா வானதியோட அம்மாவை பார்க்க, மாமா என்ன பேசிட்டு இருக்கிற நீ, அந்த மெக்கானிக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கணுமா, அப்படி ஒன்று நடக்க கூடாதுன்னு தான் நாங்கள் போராடிக்கின்னு இருக்கோம் அப்படின்னு எழுந்து நின்று கத்துறாரு வசந்த். டேய் நீங்க போராடி என்னடா பிரயோஜனம், அவ உங்க பேச்ச கேக்குறாளா, இதுக்கு நீங்களே அந்த பையனுக்கு கட்டி வச்சிடலாம்ல அப்படின்னு காமாட்சியோட அண்ணன் சொல்ல, எதுவும் சொல்லாம வானதியோட அப்பா அமைதியா பாக்குறாரு. மாமா தெரிஞ்சுதான் பேசுறியா நீ, என் தங்கச்சி பச்சை பொண்ணு, அவன் படிக்காதவன் வெறும் மெக்கானிக்கு, அவளுக்கு நல்ல இடத்துல வேலை பார்க்குற நல்ல வசதியான மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்துவேன், நான் சொல்ற ஆளை கட்டிக்கினான்னா அவளோட லைஃப் நல்லா இருக்கும். இந்த பாண்டி யாரு, அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குதா, ஒரு மண்ணும் இல்ல, வெறும் ஆம்பளைங்க இருக்கிற வீடு அது, அந்த வீட்டுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க சொல்றியா நீ அப்படின்னு வசந்த் கொந்தளிக்க, ஏய் நீ சொல்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதானேடா அந்த பையனை உன் தங்கச்சி லவ் பண்றா, ஏண்டா நீ எத்தனையோ வகையில் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்ட, அவ கேட்குற மாதிரி இல்லையே, இதை பாரு இப்ப இல்ல எப்ப வேணாலும் அவ தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க, காமாட்சி அல்லாத குறையா நிக்கிறாங்க. இதை பாரு அப்படி அவ ஓடி போயிட்டா பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கிறாரு. அவ என்னமோ அதுக்கு முயற்சி பண்ணாத மாதிரி நீ கேக்குற, அதெல்லாம் எப்பவோ பைய தூக்கிக்கின்னு அவ வீட்டுக்கு போயிட்டா, அவன் தான் அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இங்க இருக்கட்டும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற காமாட்சி வெறுப்போட கிச்சனுக்கு போக, எல்லாம் என் தலை எழுத்து, அந்த பையன் சரியாதான் கீறான், நம்ம வீட்டு பொண்ணுதான், பெத்தவங்கள பத்தியோ குடும்ப மானத்தை பத்தியோ கொஞ்சம் கூட கவலையே இல்லாம தெரியுது, சை எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு வானதியோட அப்பா. இங்க பாரு மச்சான், அவளா ஒரு முடிவெடுத்து குடும்ப மானத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்களே அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க, அந்த குடும்பத்திலையும் ஒரு பொண்ணு கல்யாணமாகி நல்ல விதமா தானே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு நல்ல வசதின்னு வேற கேள்விப்பட்டேன், பாண்டி வேற கடையை லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான், இருக்கிற வீடும் சொந்த வீடு தானே, அப்ப அந்த பையனுக்கும் 4ல் 1 பங்கு வரும் தானே, இதெல்லாம் இருக்குல்ல மச்சான் அப்படின்னு மச்சான் சொல்ல
வானதியோட அம்மா அப்பா 2 பேரும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. வானதியோட அம்மா மட்டும் கன்னத்துல கைய வச்சுட்டு கண்ணீரோட நிக்கிறாங்க. என்ன மச்சான் அமைதியாவே இருக்க அப்படின்னு வானதியோட அப்பாவை வந்த மச்சான் கேக்குறாரு. உன்னாண்ட சொல்றதுக்கு என்ன மச்சான், எனக்கும் இந்த யோசனை சில நாளா வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அப்பாவை எரிக்கிற மாதிரி முறைக்கிறாரு வசந்த். அன்னைக்கு ஒரு நாள்ல அந்த பையன் கூட வானதி பெங்களூருக்கு போறேன்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிடுச்சு. நாங்கெல்லாம் அப்படியே தவிச்சு போயிட்டோம். அப்ப அந்த பையன் தான் பொறுப்பா கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு எங்களாண்ட கை கூப்பி மன்னிப்பு வேற கேட்டுட்டு போனா அப்படின்னு வானதியோட அப்பா சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு பாத்துட்டு இருக்காரு அவரு. வசந்த் தான் பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு. அதுல இருந்து நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மச்சான் அப்படின்னு வானதியோட அப்பாவும் சொல்ல எல்லாரும் எப்படியும் நாசமா போங்கன்ற மாதிரி பாக்குறாரு வசந்த். ஏய்யா எனக்கு என்னமோ அண்ணன் சொல்றதுதான் சரியோன்னு தோணுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நீயுமா அவளை வச்சு நாம எப்படிலாம் இருக்கலாம்னு பிளான் போட்டா நீ இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறியங்கிற மாதிரி வசந்த் அம்மாவை பாக்குறாரு. இதுவே அக்கம் பக்கத்துல ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் ஐயா அப்படின்னு வானதியோட அம்மா சொல்ல வேகமா எழுந்திருக்கிற வசந்த், அம்மா நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கிற, என்ன அவன் மன்னிப்பு கேட்டா அப்படியே உன் பொண்ணை கட்டி வச்சிருவியா அப்படின்னு வசந்த் கத்துறாரு. டேய் கம்மனர்ரா சும்மா கத்திக்கின அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, போமா அப்படின்னு கையை நீட்டிட்டு இருக்காரு வசந்த். எங்களை என்னடா பண்ண சொல்ற? அவளை தடுக்க அவ இன்னும் அதிகமா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி உன்னையும் என்னையும் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ விட்டா கூட ஓடி போயிடுவா. எதுக்குடா அந்த அவமானம் நமக்கு? இங்க பாரு, அடுத்தவ வேற ஏதாவது 7.5 இழுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நாமளே கௌரவமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறது தான் நல்லது அப்படின்னு வானதியோட அம்மா சொல்லி முடிக்க அவங்க அண்ணனும் வீட்டுக்காரரும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலங்கிறாரு வசந்த் கோவமா. ஏய் சும்மா இருடா, எங்களுக்கு மட்டும் என்ன பிடிச்சா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏண்டா அம்மா அப்பா சொல்றத உன் தங்கச்சி அப்படியே கேட்டு கிழிச்சிடுவா. மச்சான் சொல்றதுதான் சரி, பேசாம அவளை அவனுக்கே கட்டி வச்சிடுவோம் அப்படின்னு வானதியோட அப்பா சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்க தலை எழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு வசந்த் அங்கேருந்து போறாரு. டேய் அப்படின்னு அவங்க அப்பாவும் வசந்த் அப்படின்னு அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க. அவரு காதுல கூட வாங்கிக்காம கோவமா வெளியே போயிடுறாரு. காமாட்சி நீ விடு காமாட்சி, அவன் எங்க போயிட போறான், பேசிக்கலாம் விடுங்கிறாரு உங்க அண்ணன். எல்லாரும் அப்படியே யோசனையா உட்கார்ந்து இருக்காங்க. நாளைய ப்ரோமோல அம்மா பாண்டி வீட்டுல பொங்கல் கொண்டாடுறாங்க, எனக்கு அங்க போய் கொண்டாடணும் போல இருக்குமா அப்படின்னு வானதி ஜோரா ரெடி ஆகி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. போறதுக்கு தயாரா புடவையில ரெடியாகி நிக்கிற வானதி இதை சொல்ல, உன் பொண்ணு அடங்க மாட்டா, பேசாம அவனுக்கே கட்டி வச்சிட வேண்டியதுதாங்கிறாரு அவங்க அப்பா. இந்த விஷயத்த உடனே அவங்க கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. தேங்க்யூமா அப்படின்னு வானதி அவங்க அம்மாவை சந்தோஷமா பாஞ்சு கட்டிக்கிறாங்க. இங்க நடேசன் வீட்டுல ஜோரா பொங்கல் வச்சு படையெல்லாம் போட்டிருக்காங்க. ஐயனாரப்பா எல்லாரையும் காப்பாத்துப்பா அப்படின்னு கட்டபாஸ் நடேசன் கைய தூக்கி கும்பிட்டு இருக்காரு. வானதியும் சந்தோஷமா கலந்துகிட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்றாங்க. பாண்டி இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிற வானதி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்க, எங்க வீட்டுல என்ன பாண்டிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு வானதி ரொம்ப சந்தோஷமா சொல்ல, பாண்டிக்கு திக்குன்னு இருக்குது. அமைதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. வானதி மொபைல பார்த்துட்டு இருக்க, எடுத்த போட்டோஸ் எல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள நமக்கு என்னடி அவசரம் அப்படின்னு பாண்டி கேட்க, உன் அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்ல, அதான் ஏற்கனவே ரெடியா இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு வானதி கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வந்து தங்குவேன்னு கேக்குறாரு பாண்டி. உங்க அண்ணி பண்ணின கல்யாணமே ஃபேக் கல்யாணம், பேசாம அவங்களை எங்கேயாவது போய் ஹாஸ்டல்ல தங்கிக்க சொல்லு, நாம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வானதி சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டி. ஓகே, இத்தனை நாளா பாண்டியோட உயிர் அறகுறையா தான் போயிட்டு இருந்தது, இனி மொத்தமா போக போகுது. வானதி வீட்டுக்குள்ள வந்தா எந்த நேரமும் சூறாவளி சுழண்டு அடிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுல அவங்க பெற்றோர் வேற சம்மதம் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.